ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். இன்னைக்கு நம்ம தமிழ்ல நடுப்பங்கரை சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம் நாண்டி? இன்னைக்கு நம்ம நண்டு ரசம் பார்க்க போறோம். சூப்பர். நண்டு வறுவல் போய் அடுத்து நண்டு ரசமா? ஓகே, அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைப்படும்? நிறைய பேருக்கு ஆக்சுவலா நண்டு ரசமே பண்ண தெரியாது நாண்டி. நீ எப்படி இவ்ளோ இல்லாத வீதியா இருக்க? எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ரைட். ஓகே, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைப்படும்? நண்டு, தக்காளி, வெங்காயம், அப்புறம் மல்லி, மிளகு, சீரகம், மல்லித்தலை, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, எண்ணெய். ஓகே, நம்ம டிஷ் பண்ண போலாமா? போலாம். ஓகே டன். ஓகே நாண்டி, ஃபர்ஸ்ட் நண்டு ரசத்துக்கு என்ன பண்ண வேண்டும்? மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். இதுல நான் 2 ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 6 வரமிளகா. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. கருக விட்டுறாதீங்க, வாசம் வரும். அப்ப அந்த ஸ்டேஜ்ல எடுத்துருங்க. இப்ப என்ன அரைக்க போறீங்க? இப்ப வந்து நம்ம அதை மிக்சில அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊத்தக்கூடாது, மசாலாவா தான் வேணும். அதனால தண்ணி ஊத்தாம ட்ரையாவே அரைச்சிட்டு வந்துருவோம். பவுடரா வேணும், நல்லா வாட்டர் ஊத்தாம அரைக்கணும். ஓகே, அரைச்சிடலாமா? இப்ப வறுத்தது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நெரு நெருன்னு. இப்ப அடுத்து நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இதுல நான் சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதுல நான் 2 தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி put on the pan. Then saute it well. வதக்கி ஃப்ரை. வெஜிடபிள்ஸ் வதக்கி ஃப்ரை. அதுக்கப்புறம் நண்டுலயே வந்து மஞ்சத்தூள் போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிருக்கேன். இப்ப இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் போடணுமா? இல்ல, மஞ்சத்தூள் போட்டா கொஞ்சம் சீக்கிரம். இப்ப இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து லைட்டா தட்டியிருக்கேன். மிக்சியில போடாதீங்க, லைட்டா தட்டினா போதும். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நங்கு 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 என்று குத்துவோம் உள்ள கையில். அதானே மிக்சியில அடிச்சு. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல வறுத்தது, அந்த பவுடர் அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். இதுல நான் ஒரு நண்டு எடுத்து பிச்சு, மீதி எல்லாமே நான் வந்து கால் தான் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப தண்ணி ஊத்திடலாம். தண்ணி தேவையான அளவு ஊத்திக்கோங்க. ரசம் வந்து தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும், கிரேவியா இருந்தா நல்லா இருக்காது. எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? ஒரு 5 டம்ளர் ஒரு ஊத்தலாம். லாஸ்டா உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, கல்லுப்பு. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடிடலாம். அதை இது 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்தோட கொதி வரும். அப்புறம் வந்து மல்லி போட்டு இறக்கிடலாம். வெயிட் பண்ணுவோம். இப்ப 15 மினிட்ஸ் ஆச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நல்லா குக் ஆயிடுச்சு. நண்டு வெந்திருக்கும். நம்ம லாஸ்டா மல்லி போட்டுக்கலாம். ஓகே, நாண்டி ரசம் தயாராயிடுச்சு. அதாவது நண்டு ரசம் தயாராயிடுச்சு. நம்ம இத வேற பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணி காமிச்சிடலாமா? காமிக்கலாம். ஓகே டன்.
ஃபைனலி நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதோட ஹெல்த் டிப்ஸ் என்னன்னா, இது வந்து கோல்டுக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். கோல்டு வந்து வந்த ஸ்பீட்லேயே தெரிச்சிருச்சு ஓடிடும் நண்டு ரசம் குடிச்சிங்கன்னா. அதனால நீங்க கோல்டு வந்தோடனே டேப்லெட்ஸ் அது இதெல்லாம் எடுத்துக்க தேவையில்ல. டபக்குன்னு நண்டு வாங்கிட்டு வந்து ரசம் போட்டு குடிச்சிங்கன்னா டபார்னு போயிடும். ஏன்னா அது இவ்வளோ ரெட்டா இருக்கு, காரமா இருக்குமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சிருக்கிறதுனால ரெட்டா இருக்கு. காரம்லாம் அளவா தான் இருக்கும். நீங்க ஷுவரா ட்ரை பண்ணலாம். உண்மையிலே நாங்க பண்ண நண்டு ரசம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழன் அடுப்பங்கரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நாங்க நெக்ஸ்ட் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். Until then, bye from Nini Sisters. Bye bye. See you. Have a nice day.